200 தொகுதிகளை வெல்வோம்னு சொல்லி டார்கெட்லாம் வச்சிருக்காங்க. அதாவது வாய்ச்சவடால் என்ன வேண்டா விடலாம். வாய்ச்சவடால் நான் 200ல 234 வெல்லுவோம்னு. ஆனா இன்றைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? தமிழ்நாடு ஏதாவது கல்வியில் சிறந்த மாநிலமா இருந்த மாநிலத்தை இன்றைக்கு படி படி என்று சொன்ன அதிமுக இன்று குடி குடி என்று இன்னும் குடிக்க வச்சுட்டு தமிழ்நாட்டை போதைய மாநிலமாக்கி வச்சிருக்காங்க. மக்கள் விரும்புவாங்களா? சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டு போச்சு, மக்கள் விரும்புவாங்களா? அரசு ஊழியர்கள் 23 லட்சம் பேர் அவங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி ஏமாற்றி மக்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள். அதை அவர்களுடைய கோபம் இன்றைக்கும் தனியவில்லை. அவர்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. அவர்கள் ஓட்டு போடுவார்களா? பெண்கள் இவர்களுக்கு ஓட்டு போடுவார்களா? கேலி கிண்டல் பேசி, நீ லிப்ஸ்டிக் தானே பேசுற, நீ ஓசி பஸ்ஸில் தானே பேர, நீ தலித்து தானே என்று எல்லாம் கேவலமாக பேசக்கூடிய அமைச்சர்கள். அதனால பெண்கள் ஓட்டு போடுவாங்களா? விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தை கூட கொண்டு வரல. மழையில் நனைஞ்ச நெல் மூட்டைகளுக்கு மானியம் கொடுக்கல, நிவாரணம் வழங்கல. விவசாயிகள் ஓட்டு போடுவார்களா? படித்தவர்கள் ஓட்டு போடுவார்களா? சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவாங்களா? யார் ஓட்டு போடுவாங்க? 3.5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோம்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்க கொடுத்தீங்களா? நாங்கள் செச்சார் கமிட்டி பரிந்துரை நிறைவேற்றுவோம்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. கொடுத்தீங்களா? செஞ்சீங்களா? சிறை கைதிகளை விடுதலை செய்வோம்னு சொன்னீங்கல்ல, நீங்க என்ன பண்ணீங்க? உச்சநீதிமன்றத்தில் இந்த சிறை கைதிகளை விடுதலை செய்தால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து இருக்குன்னு போய் நீங்க அப்பீல் போனீங்க. இதெல்லாம் சிறுபான்மை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. சிறுபான்மை மக்களுக்கு நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? என்ன திட்டத்தை எடுத்திருக்கீங்க இந்த 4.5 வருஷத்துல?